எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பெட் டைம் ஸ்டோரிஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தி குவாலிட்டி ஆஃப் காட்லி சர்வீஸ், இறை சேவையின் தரம். அதாவது இறை சேவை செய்யும் போது என்ன பார்த்துக்கிறது நல்லது, என்ன ஆட்டிடியூடில் பண்ணுறது நல்லது, இது சொல்கிறத ஒரு கதையை பார்க்க போகிறோம். டைரெக்டாக அந்த கதைக்கு போயிடலாமல், ஒரு ஊரில் ஒரு கிருஷ்ண பக்தர் இருக்கார். அவரோட வாழ்க்கை முறையே எப்படின்னா, டெய்லி ஒரு கிராமத்துக்குள்ளே போவார், கிருஷ்ணனோட பற்றி ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி பாட்டெல்லாம் பாடிட்டே போவார். அப்புறம் பிக்ஷாந்தி கையேந்துவார். அந்த வீட்டுக்காரங்க அங்கே இருக்கிறவங்க உணவு கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க. இதை வாங்கி அவரோட வாழ்க்கையை ஓடிட்டு இருந்தார். அப்படி இவர் பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு சின்ன குழந்தை, ஒரு 10 வயசு பெண் குழந்தை, இந்த இவர் பாட்டு பாடிட்டே வரும்போது வெளியிலேருந்து கேட்டு அந்த பாட்டு அவளுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. அந்த குழந்தை என்ன பண்ண, அவங்க வீட்டில் இருக்கிற கிருஷ்ண பொம்மைக்கு இந்த பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பான். இந்த கிருஷ்ண பக்தரை இந்த குழந்தை மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டான். ஒரு நாள் இந்த கிருஷ்ண பக்தர் இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு வரும்போது இந்த பொண்ணு அந்த பெரியவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, நான் உங்களை மானசீக குருவாக ஏற்றுக்கிறேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்துட்டு போகணும், வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த கிருஷ்ண பக்தருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன குழந்தை இப்படி சொல்லுதேன்னு சொல்லிட்டு வரேன், இப்போவே வரேன்னு சொல்லி அப்போ வரார் வீட்டுக்கு. இந்த குழந்தையோட அப்பா அம்மா கூலி வேலை பண்ணுறவங்க, அவங்க 2 பேருமே வேலைக்கு போயிருக்காங்க. இந்த குழந்தை மட்டும்தான் இருக்கு. அந்த குழந்தை அவங்க வீட்டை ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. அவர் ஒரு சேரில் உட்கார வைக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த பாத பூஜைன்னு சொல்லி காலெல்லாம் கழுகி இதெல்லாம் பண்ணுறாங்க. இது எங்கேருந்து கற்றுக்கிட்டான்னு தெரியல. இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த பக்தருக்கு என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்து தான் கற்றுக்கிட்டான். அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற 2 பழம் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க முடிஞ்சு அதை கொடுக்குறான், இது சாப்பிடுங்க, அதுவும் கொடுக்குறான். அப்போது அந்த பக்தர் கேட்குறாரு, நீ என்னை மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னல, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாரு. நீங்கள் பாடுற பாட்டெல்லாம் நான் பாடி நானும் கற்றுக்கிட்டேன். அப்படியா? அப்போ ஏதாவது ஒரு பாட்டு உன்னால் பாட முடியுமான்னு. ஓ, கண்டிப்பாக பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அவர் பாடிக்கிட்டு போகிற ஒரு பாட்டை ரொம்ப ரசித்து பாடியிருக்கான். இது அந்த கிருஷ்ண பக்தருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வீடை அப்படியே சுற்றி பார்க்குறாரு. அந்த ஹாலில் ஒரு ஓரத்தில் இந்த வீவிங் மிஷின் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கைத்தறி அந்த ஒரு மிஷின் இருக்குது. அங்கே பார்த்தா இந்த காட்டன் பருத்தி இருக்குல்ல, அங்கங்கே செதறி கிடக்குது. அது மட்டும் தான் க்ளீனாக இல்லை அந்த வீட்லேயே, பாக்கியெல்லாம் நீட்டாக வச்சுருக்கா, இந்த இடம் மட்டும் இப்படி இருக்குது. அப்போ அந்த குழந்தைய பார்த்து சொல்லி, ஏம்மா இந்த இடம் உங்களை சுத்தமாக வச்சுக்க மாட்டேறேன். அது அந்த குழந்தை சொல்கிறான், இது நான் பண்ணுற வேலை கிடையாது, அந்த ஸ்ரீகிருஷ்ணன் பண்ணுற வேலை அப்படின்னு. இந்த பெரியவருக்கு புரியல, ஸ்ரீகிருஷ்ணன் பண்ணுற வேலையான்னு. ஆமாம்மா, நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த பாட்டை நான் கிருஷ்ணனை பற்றி பாடும்போது அந்த கிருஷ்ணன் வந்துடுவார், குழந்தை கிருஷ்ணன் வந்துடுவார். அவர் இந்த பாட்டெல்லாம் கேட்டு ரசிச்சுனே இருப்பார். அப்போ நான் என்ன பண்ணேன், வேலை பண்ணும்போது இந்த வீவிங் அவள் பண்ணுவாள், இந்த குழந்தை அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுவாள். அப்படி பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய பருத்தி பிச்சு போடுறது இந்த கிருஷ்ணனோட வேலை தான். கிருஷ்ணனே பண்ணுறதுனால நான் என்ன பண்ண முடியும், அதனால் ஒன்றும் பண்ணுறதில்ல, அது அப்படியே இருக்குது, அதனால் நான் க்ளீனும் பண்ணுறதில்ல. இந்த பெரியவரால் நம்பவே முடியல. என்ன நம்ப முடியல? கிருஷ்ணன் வராருன்னு சொல்கிறது நம்ப முடியல. அது குழந்தை கிருஷ்ணன் வரான்றது நம்ப முடியல. அப்போ குழந்தைகிட்ட கேட்குறாரு, எப்பவுமே வருவாரா ஸ்ரீகிருஷ்ணன்? வருவார், நான் பாட ஆரம்பித்தாவே வந்துடுவார், நாங்கள் 2 பேரும் விளையாடிட்டே தான் இருப்போம். அப்போ எனக்காக நீ பாடுவியா இனி ஒரு வாட்டி? நான் பார்த்து ஆசைப்பட்றேன். ஓ, தாராளமாக பாடுறேன்னு சொல்லிட்டு அவர் பாடுற இனி ஒரு பாட்டை பாட ஆரம்பிக்கிற உடனே பாருங்கள், கிருஷ்ணன் வந்தாச்சு, நான் கிருஷ்ணன் விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு. இந்த கிருஷ்ணன் வந்ததை இந்த குழந்தையால பார்க்க முடியுது, இந்த கிருஷ்ண பக்தனால் பார்க்க முடியல. அப்போ கிருஷ்ண பக்தன் சொல்கிறாரு, உண்மையாக சொல்கிறேமே, எனக்கு அவங்கள பார்க்க முடியல. நீ கிருஷ்ணன்கிட்ட சொல்லுவியா, என் கண்ணுக்கும் தெரிகிற மாதிரி காட்சி கொடுக்க முடியுமான்னு கேட்குறேன். ஓ, தாராளமாக. அப்போ கிருஷ்ணன்கிட்ட இந்த குழந்தை சொல்கிறா, இது வந்திருக்கிறது என்னோட குரு, அவர் சொல்லி கொடுத்த பாட்டை தான் நான் கேட்டு உனக்கு பாடி நீ வர்ற என்னை பார்க்குறதுக்கு, ஏன் நீங்கள் அவர் காட்சி தரக்கூடாது? இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் அந்த குழந்தைகிட்ட, என்னால் அவருக்கு கண்ணுக்கு தெரியாது, என்ன பண்ணாலும் அவருக்கு தெரியாது, ஆனால் ஒரு விஷயம் நான் பண்ணுறேன், நீ அந்த வீவிங் பண்ணுவல, அப்போ அந்த பருத்தி கீழே விழணும்ல, இதை மட்டும் அவரால் பார்க்க முடியும்.
அப்போது இதை சொல்கிறேன், உங்களை பார்க்க முடியாதான், அந்த பருத்தி மட்டும் விழுறதை பார்க்கலான்னு. அப்போ சொல்கிறேன், நீ சரிம்மா இந்த வீவிங் பண்ண பார்க்கலாம், அப்போ பாட்டு பண்ண என்ன பார்க்கலாம், இந்த பருத்தியெல்லாம் விழுதான்னு பார்க்கலாம். பார்த்தா இந்த கிருஷ்ணன் பண்ணுற லீலைகளில் அந்த பருத்தி மட்டும் விழுது, தானாகவே விழுது. இதை அவரால் பார்க்க முடியுது, பருத்தி விழுறதை பார்க்க முடியுது, ஆனால் கிருஷ்ணனை பார்க்க முடியல. ஒரு பயங்கர சங்கடம் ஆயிடுச்சு. என்ன சங்கடம்னா, ரொம்ப வருஷமாக கிருஷ்ணனுக்காக பாட்டு தெருவா பாட்டு பாடுறாரு. இந்த குழந்தை இவர் பாடின பாட்டை கேட்டு பாடுற குழந்தைக்கு கிருஷ்ணனை பார்க்க முடியுது, அந்த அனுபவங்கள் தெரியுது கண்ணு முன்னாடி. அவ்வளோ வருஷமாக கிருஷ்ணனை பற்றி பாடுறோமே, நமக்கு மட்டும் ஏன் இந்த காட்சி தெரியல? அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேம்மான்னு கிளம்பிட்டார். அழுதுகினே பாடின்னு வீட்டுக்கு போகிறார். அன்னைக்கு படுத்து தூங்கும்போது ஒரு கனவு வரும். கனவுல ஸ்ரீகிருஷ்ணன் தோன்றும். அவனுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ பல வருஷமாக பாடுற, இல்லைன்னு யார் சொன்னான்? ஆனால் உன்னுடைய பக்தியை விட இந்த பிக்ஷாந்திருக்குள்ள பிச்சை வாங்குறது, சாப்பாடு இல்லை கையேந்துறது, காசு, இதுதான் உன்னோட இன்டென்ஷனாகவே இருக்குது. நீ பாட்டு பாடுறதுல ஆழ் மனசில் என்ன நீ எங்கேயுமே கனெக்டே பண்ணலை. அன்னைக்கு கலெக்ஷனுக்கு உணவுக்காகவும் பைசாவுக்காகவும் தான் நீ பாடியிருக்க. இந்த குழந்தைக்கு அது ரெண்டுமே கிடையாது. அந்த குழந்தைக்கு என் மேலே இருக்கிற ஒரே அன்புனால தான் அந்த குழந்தை அந்த பாட்டு பாடிச்சு. எங்கே அன்பு இருக்கோ நான் முன்னாடி வந்துடுவேன். எங்கே அது பிஸ்னஸாக செய்கிற இடங்களும் அவங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அந்த பாட்டு பாடினதுக்கு என்ன தரணுமோ அதுக்கான காசு பணம் எல்லாம் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இவ்வளோதான் என்னால் பண்ண முடியும் உனக்கு. அதனால் இந்த இறை சேவை செய்கிறவங்க உடைய குவாலிட்டி, அந்த தரம் எப்படி இருக்குன்னு அவங்களே பார்த்துக்கிட்டா நல்லது. இப்போவும் இது தர்மசங்கடமான விஷயந்தான். கோயிலில் போனீங்கன்னா அந்த பூஜாரின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் அர்ச்சனை எல்லாம் பண்ணுறாரு. அவர் உண்டியல்ல அவரோட தட்டில் நீங்கள் ஒரு 10 ரூபா போட்டிங்கன்னா தான் முகத்தில் ஒரு மலர்ச்சியே தெரியுது. நிறைய இடத்துல அப்படி இல்லை, இருக்கிற இடத்துல சொல்கிறேன். அதே நீங்கள் ஒன்றுமே போடலன்னா தான் உபதி பொடி அப்படி தூக்கி போடுற மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன? நீ காசு கொடுத்தா உனக்காக வேண்டுவேன், நீ காசு தரலன்னா ஏனோ தானோன்னு பண்ணுவேன், அப்படி அந்த மனநிலை இருக்குது. பல கோயிலில் இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது விளக்கேற்றுற பழக்கம் இருக்குது, பல வருஷமாக பல கோயிலில் அப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு, இந்த விளக்கேற்ற வேண்டாம், இது பொல்யூஷன் கிரியேட் பண்ணுது, அந்த காசை நீங்கள் உண்டியலில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த விளக்கேற்றுற கான்செப்டே என்னென்னா, நிறைய பேர் மக்களுக்கு தெரியறதில்ல. நம்ம ஒரு உயிர், ஆத்மா, தீபம், அது ஒளி புள்ளி, அது நம்ம ஞாபகப்படுத்திக்கிறது தான் அது கொண்டு வந்தது. நம்ம கும்பிடுற வழிபடுற இறைவன் ஜோதி சுரூபமாக இருக்கிறார், ஒளி புள்ளியாக இருக்கிறார், அது நினைவு பண்ணுறதுக்காக தான் அது ஏற்றுறோம். இந்த கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கு தான் பக்தியில் இது கொண்டு வந்தாங்க. ஆனால் பக்தியில் இப்போ விளக்கேற்றுறாங்க, பண்ணுறாங்க, ஆனால் ஏன் பண்ணுறோன்னு தெரியாமல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது அப்படியே நிறுத்துறது எதுக்கு சொல்கிறாங்க? உண்டியலில் வந்தால் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதை பண்ணிக்கிறதுக்காக. அப்போது பக்தி பிஸ்னஸ் ஆகிடுச்சு. இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்குல்ல, இந்த வாகனங்கள், மிஷின்ஸ், இது உண்டாக்குற பொல்யூஷனை விட கோயிலில் விளக்கேற்றுறது பண்ணுறது கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அப்போ நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தாமல் கோயிலில் நிறுத்த சொல்கிறது பிஸ்னஸ்க்காக தான். யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ உயர்ந்தவராக இருந்தாலும் இறை சேவையை மனசுக்குள்ள பிஸ்னஸாக நினச்சி பண்ணுறவங்க முன்னேறவே முடியாது. அதாவது நீங்கள் எப்படி வேணால் நடிக்கலாங்க, மேலே இருக்கவனுக்கு தெரியும் எதை நீங்கள் பண்ணுறீங்கன்னு. அது பிஸ்னஸாக பண்ணுறீங்களா இல்லை ஆழ் மனசில் பண்ணுறீங்களான்னு மேலே இருக்கவனுக்கு தெரியும், இறை தந்தைக்கு தெரியும். அப்படி தான் நீங்கள் இப்பவும் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தயவுசெய்து மாற்றிக்கணும். இல்லைன்னா அதாவது சில பேர் சொல்கிறாங்க அதீந்திரிய சுகம் நான் டெய்லி பார்க்குறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறவங்கெல்லாம் ஏதோ பார்க்குறது அதீந்திரிய சுகம் நினச்சின்னு இருக்காங்க, அவ்வளோதான். அவங்களுக்கெல்லாம் ஒரு சேச்சுரேஷன் லிமிட் வந்துச்சு, இவ்வளோதான் அவங்களோட இதெல்லாம். அதுக்கு மேலே அவங்க போகவே முடியாது. ஏன்னா அவங்க எல்லாமே பிஸ்னஸை தான் பார்க்குறாங்க. அப்போது இந்த இறை சேவை பண்ணுறவங்க அவருடைய மனநிலை ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும்? இந்த குழந்தைகிட்ட இருக்கிற மாதிரி இருக்கணும், அந்த கிருஷ்ண பக்தன் சொல்கிறவர்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவர் ரியலாகவே ஆத்மார்த்தமாக பண்ணியிருந்தால் அவருக்கு இந்த அனுபவங்கள் வந்திருக்கணும் முன்னாடியே. பண்ணலைன்றது இறைவன் சொல்கிறது தாங்க. நீ பைசாக்காகவும் உணவுக்காகவும் தான் நீ பாடுறியே தவிர, நீ அன்பாக பாடியிருந்து அழைச்சி பாடியிருந்தால் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கிடச்சிருந்துருக்கும், அனுபவங்களும் கிடச்சிருக்கும், இந்த உணவும் கிடச்சிருக்கும். அப்போ இது கொஞ்சம் ஆழமாக யோசிச்சா நல்லது. இறை சேவையோட ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகணுன்னா ஆத்மார்த்தமாக செய்யணும்.
ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.